இந்த மதுஹப தூக்கி சமாதி கட்டி ஆகும். மதுஹபுங்கிறீங்களே, கல்யாண புஸ்தகத்தில் எழுதுறாங்க, பள்ளி வாசல்ல கல்யாண ரிஜிஸ்டர் புக் இருக்குது, அதுல எழுதுறான் மதுஹபு சாபி இனத்தை சேர்ந்தவர்களா, ஹனபி இனத்தை சேர்ந்தவர்களா, நம்மளை இனமாக்கி விட்டான். நாம எல்லாம் முஸ்லிம்கள் மட்டும்தான், நம்ம சாபியும் கிடையாது ஹனபியும் கிடையாது. அல்லாஹ் சொன்னதை கேட்கணும், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை கேட்கணும். இப்படி நம்முடைய தொழுகை நாசமாக்கிட்டாங்க. அது மாதிரி ஒவ்வொரு வணக்கத்தையும் மார்க்கத்தில் இல்லாதெல்லாம் அஜர்த்து மாதிரி தான் உண்டாக்குறாங்க. மேராஜ் நோம்பு ஊர்ல உண்டா, பராத்து நோம்பு உண்டா? இது எங்க இருக்கு? நாங்க ரமலான் நோம்பு மார்க்கத்தில் உண்டு. ஒவ்வொரு ரமலான்லயும் நோம்பு வைக்கணும். முஹர்ரம் மாசத்துல 9-10 நோம்பு இருக்கிறது. முஹர்ரம் மாசத்துல பிறை 9லையும் பிறை 10லையும் நோம்பு வைக்கிறது சுன்னத். ஏன் சுன்னத்து? ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, வச்சிருக்காங்க, அது சுன்னத். அதுக்கப்புறம் ஒவ்வொரு திங்கட்கிழமை நோம்பு வைப்பது சுன்னத். வாரம் நோம்பு வைக்க நினைச்சீர்களே, ஆனால் திங்கட்கிழமை என்ன செய்யுங்க, நோம்பு வைங்க, அது சுன்னத் இருக்குது. ஒவ்வொரு வியாழக்கிழமை நோம்பு வைக்கிற சுன்னத் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதிகம் வைக்க நினைச்சீர்களே, ஆனால் ஒவ்வொரு மாசமும் பிறை 13, 14, 15 நோம்பு வைக்கலாம். பிறை 13 முழுசா இருக்கணும், நிலவு முழு வட்டமா இருக்கக்கூடிய நாள் 3 நாள். பிறை 13, பிறை 14, பிறை 15 பௌர்ணமிக்கு ஒரு நாள் முந்தியும் ஒரு நாள் பிந்தியும். ஆக இந்த 3 நாட்கள் நீங்க என்ன செய்யலாம், நோன்பு வைக்கலாம் இருக்குது. அதே மாதிரி ஹஜ்ஜி பெருநாளைக்கு முதல் நாள் இருக்கு, அரபாவுடைய நாள், அன்றைக்கு நோன்பு வைப்பது மார்க்கத்தில் சுன்னத் இருக்கிறது. ரமலான் முடிந்த பிறகு ஷவ்வால் மாசத்துல ஒரு 6 நோன்பு வைப்பது சுன்னத் இருக்கிறது. இதை தவிர உள்ள எல்லாம் இவங்களா உண்டாக்குறது. 16 நோம்புங்கிறான், மேராஜ் நோம்புங்கிறான், அது மாதிரி பராத் நோம்புங்கிறான். ஷாபான் மாசம் 15 பராத் நோம்பு. ஆனா ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க, ஷாபான் 15 வந்து விட்டால் நீங்க நோம்பு வைக்காதீங்கங்கறாங்க. அஜர்த்து உங்களுக்கு சொல்லி தர்றாரு, ஷாபான் மாசம் 15க்கு நோம்பு இருக்குங்கிறார். ஆனா வரிசையா நோம்பு வைக்கிற வழக்கமா இருந்தால், திங்கள் வெள்ளி நோம்பு வைக்கிறவங்களா இருந்து அன்னைக்கு திங்கட்கிழமை தற்செயலா வந்து விட்டால், அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வியாழக்கிழமை வந்து விட்டால், அப்ப நீங்க என்ன செய்யலாம், நோம்பு வச்சுக்கலாம். இப்படி நோம்பு உண்டாக்கி இருக்கிறீங்களா? இது எந்த குர்ஆன்ல இருக்குது? குர்ஆன்ல இல்ல, ரசூலுல்லாஹ் சொல்லல. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லாத வழக்கமா பாருங்களேன்.